காய்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஒன்று சொல்லியிருந்தேன். சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு. சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச்சில் அதுலேருந்து ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. நான் அப்போவும் சொல்லியிருந்தேன், இப்போ சப்போஸ் ஆர்சிபி தோத்துருச்சுன்னா நான் என்ன வேணாலும், ஆர்சிபி மட்டும் ஜெயிச்சுன்னா என்ன வேணாலும் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஆர்சிபி வேறு ஜெயிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வந்து இப்போ புதுசாக ஒரு பேட் வாங்கியிருந்தேன். காட்டா இங்கே பாருங்க. எஸ்எஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நிறைய பேர் என் மூஞ்சியாக நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. டானாக இருக்குது. சீசனிங் பண்ணிகிட்டு இருந்தீங்க எல்லாரும். பாருங்க, சீசனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு நிறையா லைக்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து நான் கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க கைஸ். எங்கள் அக்காவுக்கு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு தான் இன்னும் 51 இருக்குது. இன்னொரு 50 சப்ஸ்கிரைபர் வேணும் கைஸ். ப்ளீஸ் கைஸ், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இன்னொன்று சொல்ல மாட்டேன். நாங்கள் வந்து வடலூரில் இருக்கோம். கடலூரில் வந்து இப்போ திருச்சியில் யாரோ ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்களாம்மா, கேள்விப்பட்டேன். சரி, நாளான்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிஎஸ்கேக்கும் இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த வாட்டி. ஏன்னா போன மேட்ச் தான் எஸ்ஆர்ஹெச் வந்து தோத்தாங்கோலி மாதிரி தோத்துட்டாங்க. இந்த வாட்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். பாய் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.